வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். நயினார் நாகேந்திரனை டேமேஜ் செய்யும் ஓபிஎஸ் சுக்கு நூறாகும் பாஜகவின் ஆபரேஷன் தென் தமிழகம் பிளான். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழக அரசியல் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. நயினார் நாகேந்திரனின் சில செயல்பாடுகள் காரணமாக டென்ஷனான ஓபிஎஸ் அவரின் செல்வாக்கை குறைக்கும் நோக்கத்துடன் அடுத்தடுத்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக பார்க்கப்படுகிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் வெளியேறி இருக்கிறார். ஓபிஎஸ் வெளியேறியது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் பேசுகையில், எங்களிடம் கூறியிருந்தாலும் பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்து கொடுத்திருப்போம் என்று தெரிவித்தார். அவருடன் நான் தொலைபேசியில் பேசி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார். ஆனாலும் வெளியேறிவிட்டார் என்றார். நயினார் நாகேந்திரன் இந்த பேச்சு ஓபிஎஸ் தரப்பை கோபத்தின் உச்சத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது. ஏனென்றால் பிரதமர் மோடியை வருகைக்கு முன்பாக நயினார் நாகேந்திரனுக்கு 6 முறை தொலைபேசியில் அழைத்திருக்கிறார் ஓபிஎஸ். ஆனால் அவர் பேசவில்லை. பின்னர் 2 முறை மெசேஜும் அனுப்பியிருக்கிறார். அப்பொழுதும் கண்டுகொள்ளவில்லை. இந்த மெசேஜையும் ஓபிஎஸ் வெளிப்படையாக காட்டியிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்தின் இந்த செயல்பாடுகள் பாஜகவினரை திகைப்படைய செய்திருக்கிறது. ஏனென்றால் 7 ஆண்டுகளாக பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வந்த ஓபிஎஸ் திடீரென பாஜகவை எதிர்ப்பதோடு பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரனையே டேமேஜ் செய்த தொடங்கி இருக்கிறார். இது நயினார் நாகேந்திரனின் இமேஜை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. ஏனென்றால் ஓபிஎஸ் முதல்வராக இருந்தபோது 2 முறை அமைச்சரவையில் நயினார் நாகேந்திரன் இருந்திருக்கிறார். அப்பொழுது போல் இருவரும் முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஓபிஎஸ் கடந்த முறை பாஜக கூட்டணியில் இருந்ததன் காரணமாகவே பாஜக தென் மாவட்டங்களில் அதிக அளவில் 2வது இடத்தை பிடித்தது. இந்த நிலையில் ஓபிஎஸ் இடத்தை நயினார் நாகேந்திரனை வைத்து நிரப்ப பாஜக ஆயத்தமாக்கி வருகிறது. இதன் காரணமாக ஓபிஎஸ் விலகலை உடன் பாஜக மேலிடம் கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் நயினார் நாகேந்திரனுடன் ஓபிஎஸ் மோதல் வருவதற்கு மறைமுகமாக காரணமாகவும் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதாவது முக்குளத்தோர் அடையாளமாக நயினார் நாகேந்திரனை கொண்டு வரும் பாஜகவின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதுதான் அது. இதன் காரணமாகவே மதுரை மாநாட்டை ஒத்தி வைத்துவிட்டு நேரடியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்வதை ஓபிஎஸ் ஆலோசித்திருக்கிறார். மதுரை, சிவகங்கை, தேனி, ராமநாதபுரம், நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓபிஎஸ் தரப்புக்கு இன்னும் ஆதரவு இருந்து வருகிறது. அதேபோல் தேவர் ஜெயந்தி நெருங்கி வரும் சூழலில் ஓபிஎஸ் தனது அரசியலை தீவிரப்படுத்தி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.